10th மேக்ஸ் 5th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபார்முலாக்கு என்னென்ன சம் இருக்கோ அதை மட்டும் பார்க்குறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள் 5.8ல் நம்ம கையில் என்ன கொடுத்துருக்கான்னா தீட்டா கொடுத்துருக்கான். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அதாவது சாய்வு கோணம் தமிழில். தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? எம்மு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம தீட்டா ப்ளஸ் எம்மு இது ரெண்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்முலா என்னன்னு கேட்டால் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அதாவது தீட்டா கொடுத்து எம்மை கண்டுபிடிக்க சொன்னால், ஸ்லோப்பை கண்டுபிடிக்க சொன்னால் என்ன ஃபார்ம்னா எம் ஈக்குவல் டேன் தீட்டா. இதில் நம்ம டேன் இருக்கிற தீட்டா இருக்கிற இடத்துல 30 டிகிரின்னு சப்ஜெக்ட் பண்ணலாமா? அப்போ டேன் 30ஓட வேல்யூ என்ன? நம்ம ஏற்கனவே 10th 9th பார்த்துருப்போம். டேன் தீட்டாவோட வேல்யூ 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. அதுக்கு என்ன வேல்யூ வரும்? 0, 1/√3, 1, √3, இன்ஃபினிட்டிவ் அன்டிஃபைன்டு. அப்போ டேன் 30 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ? 1/√3. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கான்? தீட்டாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். முன்னாடி போய் எம்மு கொடுத்துருந்த எம்மை தீட்டா கொடுத்துட்டு எம்மை கண்டுபிடிக்க சொன்னான். இப்போ ஸ்லோப் கொடுத்துட்டான், எம்மு கொடுத்துட்டான், அதாவது சாய்வை கொடுத்துட்டான். சாய்வு எவ்வளோ கொடுத்துருக்கான்? எம் ஈக்குவல் டு √3ன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யறான்? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறான், அதாவது சாய்வு கோணம் கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ நம்ம எம்மும் தீட்டாவும் சம்மந்தப்பட்டிருக்க ஃபார்முலான்னு கேட்டால் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. சரிங்களா? இப்போ எம்மு நம்மளுக்கு தெரியும், என்னது √3ன்னு தெரியும். நம்ம தீட்டாவை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன அந்த டேனை இங்கிட்டு கொண்டு போயிட்டா என்ன வரும்? டேன் இன்வர்ஸ் √3 ஈக்குவல் டு தீட்டா. அதாவது இதை எப்படி பார்க்கணுன்னா டேன் தீட்டாவில் எந்த ஆங்கிளில் √3 வருதுன்னு பார்க்கணும். அப்போ எந்த ஆங்கிளில் √3 வருது? 60 டிகிரியில் வருது. அப்போ தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ? 60 டிகிரி. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்கான்? ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்கிறான், எம்மு கண்டுபிடிக்க சொல்கிறான். அது தமிழில் சாய்வு, ஸ்லோப்னா என்ன கொடுத்துருக்கான்? நம்மளுக்கு 90 டிகிரி கொடுத்துருக்கான், ஒன்று 0 டிகிரி கொடுத்துருக்கான். அதாவது தீட்டா வந்து எவ்வளோ? 90 டிகிரியாக இருந்தால் எம் என்ன, ஸ்லோப் என்னன்னு கேட்குறான். அப்போ நம்ம தீட்டா எம் ரெண்டு சம்மந்தப்பட்டிருக்க ஒரு ஃபார்முலா என்னது? எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இப்போ தீட்டா இருக்கிற இடத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம்? 90 டிகிரியை சப்ஜெக்ட் பண்ணலாமா? அப்போ பண்ணால் என்ன வரும்? எம் டேன் 90 டிகிரி என்ன வரும்? அன்டிஃபைன்டு. ஆக்சுவலாக அது இன்ஃபினிட்டின்னு போடலாம், இல்லைன்னா அன்டிஃபைன்டு அப்படின்னு போட்டுடலாம். த ஸ்லோப் இஸ் அன்டிஃபைன்ட். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி 0 கொடுத்துருக்கா, தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரின்னு கொடுத்துருக்கான். அப்போ எம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எம்மோட ஃபார்முலா என்ன? எம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தீட்டா கொடுத்தா எம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டேன் தீட்டா. ஸோ அப்போ டேன் தீட்டா இருக்கிற இடத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம்? 0 டிகிரியை சப்ஜெக்ட் பண்ணலாம். அப்போ டேன் 0 டிகிரி என்ன ஆன்சர் வரும்? 0 தான் வரும். அப்போ எம்மோட வேல்யூ 0. ஸோ அப்போ அந்த டேன் தீட்டாவில் 0, 30, 45, 69 இது கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்ததாக செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கான்? ஸ்லோப் கொடுத்துட்டான். ஸ்லோப் 0, 1ன்னு கொடுத்துருக்கான். செகண்ட் சம்மு அதில் என்ன கொடுத்துருக்கா? எம் தீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறான். தீட்டாவை கண்டுபிடிக்க சொல்கிறான். என்ன கொடுத்துருக்கான்? எம் ஈக்குவல் டு 0 டிகிரின்னு கொடுத்துருக்கான். இன்னொரு கொஷினில் எம் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். தீட்டாவோட வேல்யூ இப்போ நம்ம என்ன செய்யலாம்? தீட்டா எம் ரெண்டு சம்மந்தப்பட்டிருக்க ஃபார்முலா எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ எம்மோட வேல்யூ என்ன? 0 டேன் தீட்டா. இப்போ நம்மளுக்கு தீட்டா தானே கண்டுபிடிக்கணும், அதனால் இங்கிட்டு கொண்டு போயிடலாமா? அப்போ டேன் இன்வர்ஸ் 0 ஈக்குவல் டு தீட்டா. எங்கே டேன் தீட்டாவில் எங்கே 0 வரும்னா எந்த இதில் எந்த ஆங்கிளில் 0 வரும்? 0 டிகிரியில் தான் 0 வரும். அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? 0 டிகிரி. அதே மாதிரி அடுத்த சம்மில் வந்து என்ன செய்ய போகிறோம்? எம் ஈக்குவல் டு 1 தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ சம்மந்தப்பட்ட ஃபார்முலா என்னது? டேன் தீட்டா. அப்போ எம் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1ன்னு கொடுத்துருக்கான். நம்ம என்ன செய்யணும்? ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். இந்த டேன் இங்கிட்டு கொண்டு போனோம்னா என்ன வரும்? டேன் இன்வர்ஸ் 1 தீட்டா. இப்போ டேன் தீட்டாவில் அந்த ஆங்கிளில் எந்த ஆங்கிளில் 1 வேல்யூ வரும்னு கேட்டிங்கன்னா எங்கே வரும்? 30 டிகிரியில் வரும். ஸோ அப்போ 45 டிகிரியில் தான் என்ன வரும்? டேன் 45ல் தான் நம்மளுக்கு வேல்யூ 1ன்னு வரும். ஸோ அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது? 45 டிகிரி. ஸோ